Hello everyone, welcome to our channel Nikhil Pranav's World. இந்த வீடியோவில் நம்ம adverbs, parts of speech ஓட 4th one தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Hello Lizzie, how are you? Hi Angela. I'm fine. Thank you. High five. You know, yesterday my ma'am taught me about adverbs. They were so good. Do you know about them? Adverbs? What are they? Can you explain to me please? Sure. Here you go. Adverbs. An adverb is a part of speech that provides description to a verb, adjective, another adverb or a sentence. A great way to pick out an adverb from a sentence is to look for the word ending in ly. Adverbs வந்து fourth part of speech. இது ஒரு verb இல்லை ஒரு adjective அப்படிங்கிறது ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். லைக் ஷீ இஸ் அ கேர்ள் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா ஷீ இஸ் அ குட் கேர்ள், அவள் ஒரு பொண்ணு, எப்படிப்பட்டவ, அவள் ஒரு நல்ல பொண்ணு, அதான் வந்து அட்ஜெக்டிவ். அனதர் அட்வர்ப் ஆர் அ சென்டென்ஸ், இது வந்து ஒரு வேர்போ இல்லை ஒரு அட்ஜெக்டிவோ இன்னொரு அட்வர்போ இல்லை ஒரு சென்டென்ஸோ என்ன பண்ணுது அப்படிங்கிறது, அதாவது அதில் வந்து எக்ஸாஜரேட், அதை வந்து நல்லா விரிவுபடுத்தி காமிக்கிறதுக்கு உதவுறது தான் இந்த அட்வர்ப். ஒரு ஈஸியான வழி வந்து அட்வர்பை கண்டுபிடிக்கிறதுக்கு மோஸ்ட்டாக வந்து நிறைய அட்வர்ப்ஸ் ly அப்படிங்கிறதுல தான் முடியும். மோஸ்ட் ஆஃப் த அட்வர்ப்ஸ் வந்து ly அப்படிங்கிறதுல முடிகிறதுனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் சில அட்வர்ப்ஸ் இருக்குது, அதெல்லாம் lyல முடியாது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். He runs quickly. குவிக்லியில் lyல முடியுது. ஸோ அவன் வந்து ஓடிட்டுருக்கான். எப்படி ஓடுறான்? ஸ்பீடாக ஓடுறான். இது வந்து தான் ஒரு அட்வர்ப். நம்ம எப்படி வேர்புனா ஒரு நவுனோ ப்ரோனவுனோ என்ன பண்ணுது அப்படிங்கிறத காமிக்கும்னு பார்த்தோமோ, அதே மாதிரி ஒரு அட்வர்ப் வந்து அந்த வேர்போட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தர்றது தான் அட்வர்ப். அட்வர்பை வந்து நீங்கள் 2 வார்த்தையாக பிரிக்கலாம். அட்வர்ப், அட்டுங்கிறது நீங்கள் அடிஷனாகவும் பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிறது ஒரு வேர்புக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் இந்த அட்வர்ப். ஷீ வாக்ஸ் ஸ்லோலி, அவன் நடக்கிறா. எப்படி நடக்கிறா? மெதுவாக நடக்கிறா. ஹீ இஸ் ஹாப்பிலி சேட்டரிங் ஓவர் தேர் இன் த கார்னர், அவன் சந்தோஷமாக அங்கே கார்னரில் நின்று பேசிகிட்ருக்கான். அதான் வந்து இதோட மீனிங். The dog messily ate his dinner, அந்த நாய் வந்து ரொம்ப கசமுசான அதோட டின்னரை சாப்பிட்டுச்சு. அது வந்து கிளென்லினஸ், நீட்டாகவே இல்லாமல் சாப்பிட்டுச்சு, உழப்பி வச்சு சாப்பிட்டுச்சு. அதான் வந்து மெஸ்ஸிலி அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஐ ஹாப்பிலி ஹேண்டட் இன் மை டெஸ்ட், நான் ரொம்ப சந்தோஷமாக என்னோடய டெஸ்ட்டை எங்கள் மிஸ்கிட்ட கொடுத்தேன். அதான் வந்து ஷீ குவிக்லி வாஷ்ட் த டிஷ்ஷஸ், அவள் சீக்கிரமாகவே வந்து எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டா. நெக்ஸ்ட் பாருங்கள். தேர் ஆர் ஆல்சோ சம் அட்வர்ப்ஸ் சச் ஆஸ் ஆல்வேஸ், ஆஃபன், சம்டைம்ஸ், செல்டம் அண்ட் நெவர். சில டைம்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, lyல இல்லாமல் தனித்தனி வேர்ட்ஸாகவும் அட்வர்ப்ஸ் இருக்கும். லைக் ஆல்வேஸ், ஆஃபன், சம்டைம்ஸ், செல்டம், நெவர், இது எல்லாமே வந்து lyல முடியாத சில அட்வர்ப்ஸ். ஆல்வேஸ்னால் எப்போவுமே, ஆஃபன்னா அடிக்கடி, சம்டைம்ஸ்னால் எப்போவாச்சும், செல்டம்னா ரேர். ரேருக்கு இன்னொரு சினானிம், ரேருக்கு இன்னொரு வேர்டு வந்து செல்டம். செல்டம்னா எப்போயாச்சும் நடக்கிறது, அந்த மாதிரி. நெவர் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காத, அதான் வந்து இதோட மீனிங். Many high-frequency words are also adverbs. For example, very, much, more, and many can be called adverbs. So, high-frequency words நல்லா
அழுத்தம் கொடுத்து ரொம்ப நிறையா, அதான் வந்து இதோட மீனிங் ஹை ஃப்ரீக்வன்சிங்கிறது. வெரினா நிறையா, மச், மோர், மெனி, இது எல்லாமே நிறைய, அதுதான் வந்து அதோட மீனிங். ஆனால் அதோட யூசேஜ் சென்டென்ஸை பொறுத்து மாறும். இது எல்லாமே அட்வர்ப் தான். இப்போ அதுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். த பப்பீஸ் பிஹேவியர் வாஸ் வெரி பேட். அந்த பப்பியோட பிஹேவியர், அந்த பப்பியோட ஒழுக்கம் ரொம்ப கெட்டதாக இருந்துச்சு. த மச் ஸ்மார்ட்டர் பாய் ஒன் த ஸ்பெல்லிங் பீ. அந்த இருக்கிறதுலேயே அறிவில் உள்ள அந்த பையன்தான் ஸ்பெல் பியை வின் பண்ணா. ஐ டூ வாண்ட் டு கோ டு தேட் கான்சர்ட் டுநைட். எனக்கும் அங்கே போகணும். ஐ டூ அப்படிங்கிறது வந்து அழுத்தம் கொடுக்கறது, நானும் அங்கே போகணும் அப்படிங்கிறது தான் ஐ டூ வாண்ட் டு கோ டு த கான்சர்ட் டுநைட். இதெல்லாமே சில ஹை ஃப்ரீக்வன்சி அட்வர்ப்ஸ். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ் பார்க்கலாம். அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர். An adverb of manner will explain how an action is carried out. Very often, adverbs of manner are adjectives with ly added to the end, but not always. Adverb of manner அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் எப்படி அங்கே நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. அதாவது இந்த அட்வர்ப் ஆஃப் மேனர் அப்படிங்கிறது அந்த வேர்போட என்ன பண்ணுது அப்படின்றத தான் சொல்லும். வேர்ப் என்ன பண்ணுதுங்கிறத. அட்வர்ப் ஆஃப் மேனர்ஸ்க்கு ly அப்படிங்கிற அந்த 2 எழுத்து வந்து மோஸ்ட்டாக நிறைய அட்வர்ப் ஆஃப் மேனருக்கு பின்னாடி இருக்கும். ஆனால் எப்போவுமே நீங்கள் வந்து அட்வர்ப் ஆஃப் மேனர்னாலே ly இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடை போட்டுறாதீங்க. எப்போவுமே வந்து ly இருக்காது. பட் மோஸ்ட் ஆஃப் த அட்வர்ப் ஆஃப் மேனருக்கு நமக்கு ly இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆக்ஷன் இருக்குது, அதுதான் வந்து வேர்ப். ஸோ வேர்பை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் இந்த அட்வர்ப்னால. அந்த வேர்ப் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிட்டாலே அது அட்வர்ப் ஆஃப் மேனர் தான். இப்போ நம்ம இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஸ்லோலி மெதுவா, ரேப்பிட்லி ஸ்பீடா, பேட்லி கெட்டதா, ஸ்வீட்லி ரொம்ப ஸ்வீட்டானதா, வார்ம்லி நல்ல சூடானதா, சேட்லி, இது எல்லாமே சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் adverb of manner. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் சென்டென்ஸில் பார்க்கலாம். ஷீ பாஸ்ட் தி எக்ஸாம் ஈஸிலி. அவள் எக்ஸாமை ஈஸியாக பாஸ் பண்ணிட்டா. ஷீ பாஸ்ட் த எக்ஸாம், இங்கே வந்து பாஸ்ட் தான் வந்து வேர்பு. அவள் எப்படி பாஸ் பண்ணா, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும் இல்லையா, அது எப்படி பாஸ் பண்ணா, ஈஸியாக பாஸ் பண்ணிட்டா, அதுதான் வந்து ஈஸிலி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து adverb. they walk quickly to catch the train. அவங்க ஸ்பீடாக நடந்தாங்க, எதுக்கு, ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு. the dinner party went badly. நாங்கள் போன டின்னர் பார்ட்டி ரொம்ப மோசமாக போச்சு. ஜான் ஆன்சர் த கொஸ்டின் கரெக்ட்லி. ஜான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டான். நீங்கள் இங்கே இருக்க அட்வர்ப்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். செகண்ட் ஒன் எடுத்துக்கலாம். தே வாக் டு கேட்ச் த ட்ரெயின். தே வாக் டு கேட்ச் த ட்ரெயின். அவங்க நடந்துட்டுருக்காங்க. ஏன் நடந்துட்டுருக்காங்க, ட்ரெயினை பிடிக்க நடந்துட்டுருக்காங்க. இதான் வந்து இதோட மீனிங். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அதை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம அட்வர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். தே வாக் குவிக்லி டு கேட்ச் த ட்ரெயின். அவங்க சீக்கிரமாக நடந்துட்டுருக்காங்க ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அட்வர்ப். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்வர்ப் ஆஃப் மேனர் வந்து வேர்பை பற்றி சொல்லும். வேர்ப் என்ன பண்ணுது அப்படிங்கிறத தான் இந்த அட்வர்ப் ஆஃப் மேனர் சொல்லும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் அட்வர்பான அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ் பார்க்கலாம். An adverb of place will help explain where an action happens. Adverbs of place will be associated with the action of the verb in a sentence, providing context for direction, distance and position. Southeast, everywhere, up, left, close by, back, inside, around. These terms don't usually end in ly. Adverbs
ஆஃப் பிளேஸ் வந்து நமக்கு அந்த பேரிலேயே தெரியுது. அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் அப்படிங்கிறது அந்த வேர்ப் வந்து எங்கே நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். ஆக்சுவலாக நம்ம எல்லா டைப் ஆஃப் அட்வர்ப்ஸுமே வேர்பை பற்றி தான் சொல்லும். என்ன இன்ஃபர்மேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்லும். அட்வர்ப் ஆஃப் மேனருங்கிறது அந்த வேர்ப் என்ன பண்ணிகிட்ருக்கு, எப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லும். அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் இப்போ நம்ம பார்க்குறது வந்து அந்த வேர்ப் எங்கே நடக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் எங்கே நடக்குது அப்படிங்கிறத சொல்லும். இது வந்து அந்த வேர்போட ஆக்ஷனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கும். ஃப்ரெண்டாக அப்படின்னா கனெக்டடாக இருக்கும். அந்த ஆக்ஷன் ஆஃப் த வேர்ப் அது வந்து ஒரு சென்டென்ஸில் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா டைரக்ஷன் சொல்லலாம், டிஸ்டன்ஸ் சொல்லலாம், பொசிஷனை கூட சொல்லலாம். இதான் வந்து இந்த சென்டென்ஸோட மீனிங். ஆக்சுவலாக அட்வர்ப் ஆஃப் பிளேஸ்னால் நீங்கள் நார்மலாக ஸ்கூல், காலேஜ், டான்ஸ் கிளப்பு இல்லை ஒரு ஹவுஸ் அப்படி தான் இருக்கும்னு எடுத்துக்கக்கூடாது. அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் டைரெக்ஷனாக இருக்கலாம், டிஸ்டன்ஸாக இருக்கலாம், பொசிஷனாக இருக்கலாம், அதே மாதிரி பிளேஸாகவும் இருக்கலாம். ஏன்னா டைரெக்ஷன், டிஸ்டன்ஸ், பொசிஷன் இது எல்லாமே பிளேஸுக்கு ரிலேட் ஆகிறது தானே. அதனால இப்போ பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டைரெக்ஷன், எவ்ரிவேருங்கிறது ஒரு பொசிஷன், அப்பு பொசிஷன், லெஃப்ட் பொசிஷன், க்ளோஸ் பை அப்படிங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ், பேக் அப்படிங்கிறது பொசிஷன், இன்சைட் அப்படிங்கிறது ஒரு பொசிஷன், அரவுண்ட் அப்படிங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ இது எல்லாமே டைரெக்ஷனாக இருக்கலாம், டிஸ்டன்ஸாக இருக்கலாம், பொசிஷனாக இருக்கலாம், ஒரு பிளேஸாக கூட இருக்கலாம். அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். இந்த அட்வர்ப் ஆஃப் பிளேஸில் இருக்க அட்வர்ப்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக வந்து எல்வையில் எண்ட் ஆகாது. இதெல்லாம் தனித்தனி வேர்ட்ஸாக தான் இருக்குமே தவிர எல்வையில் எண்ட் ஆகாது. இப்போ வந்து நான் இங்கே ஸ்கூலோட பிக்சர் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். இது அதாவது பிளேஸ்க்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அட்வர்ப் ஆஃப் பிளேஸ்ன்னு வரும்போது இங்கே வேறு ஒரு சென்டென்ஸ் மாதிரி வரும். வாங்க இப்போ பார்க்கலாம். முதல்ல நான் டைரக்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். நியூ டெல்லி இஸ் லொக்கேட்டட் நார்த் ஆஃப் இந்தியா. நியூ டெல்லி வந்து இந்தியாவோட நார்த்தில் லொக்கேட் ஆகிடுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் நியூ டெல்லி இஸ் லொக்கேட்டட் இன் இந்தியான்னு போடலாம். ஆனால் நம்ம அட்வர்ப் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல. ஸோ நியூ டெல்லி இஸ் லொக்கேட்டட் இன் த நார்த் ஆஃப் இந்தியா. நார்த்து தான் வந்து இங்கே அட்வர்ப். They traveled down the mountain side. அவங்க அந்த மவுண்டெயின்ஸ் இருக்க சைடில் கீழ் நோக்கி ட்ராவல் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஐ லுக்ட் ஹியர். முதல்ல நான் இங்கே பார்த்தேன். அண்ட் தென் ஐ லுக்ட் தேர். அப்புறம் நான் அங்கே பார்த்தேன். பட் ஐ கான்ட் ஃபைண்ட் தெம் எனிவேர். ஆனால் என்னால் அவங்கள எங்கேயுமே தேடி கண்டுபிடிக்க முடியலை. இங்கே டைரெக்ஷன்ஸில் வந்து நார்த்துங்கிறது ஒரு டைரெக்ஷன், டவுனுங்கிறது ஒரு டைரெக்ஷன், ஹியர், தேர், எனிவேர் இது எல்லாமே வந்து டைரெக்ஷன்ஸு குறிக்கக்கூடியது. இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஜேன் இஸ் மூவிங் ஃபார் அவே. ஜேன் வந்து ரொம்ப தூரத்துக்கு போகிறா. கார்லி இஸ் சிட்டிங் க்ளோஸ் டு மீ. கார்லி வந்து என்னோட பக்கத்தில் உட்காந்துருக்கா. இது எல்லாமே டிஸ்டன்ஸ், க்ளோஸ், ஃபார் அவே இதெல்லாம். இப்போ நம்ம பொசிஷன் பார்க்கலாம். The treasure lies underneath the box. அந்த ட்ரெஷர் வந்து பாக்ஸுக்கு கீழே இருக்குது. அதுக்கு தான் வந்து நம்ம அண்டர்நீத்துன்னு சொல்கிறோம். அண்டர் அப்படின்னா பாக்ஸுக்கு கீழே இருக்குன்னு தான் அர்த்தம். அண்டர்நீத்னா ரொம்ப கீழே இருக்குது, அதுதான் வந்து அர்த்தம் அண்டர்நீத் அப்படிங்கிறது. The cat is sleeping on the bed. அந்த கேட் வந்து பெட்டு மேலே படுத்திருக்கு. ஆன் இது வந்து ஒரு அட்வர்ப் ஆஃப் பிளேஸில் பொசிஷனுக்கு கீழே வர்றது. Why are you standing in the middle of the dance floor? நீ எதுக்கு டான்ஸ் ஃப்ளோருக்கு நடுவில் நின்றுட்டுருக்க? இன், அண்டர்நீத், ஆன் இது எல்லாமே அட்வர்ப் ஆஃப் பிளேஸில் வரக்கூடிய பொசிஷனுக்கு அடியில் இருக்க சில அட்வர்ப்ஸ். Wow! These are so exciting. Yes, we were so involved that we were not aware of the bell. Come, let's go to the cafe and I will tell you the rest. Okay. Let's go.
Angela, now tell me about the next types of adverbs. Sure. The next type of adverb is adverb of frequency. Adverbs of frequency. Adverbs of frequency are used to express time or how often something occurs. Adverbs of frequency can be split into two main groups. The first, adverbs of indefinite frequency, are terms that have an unclear meaning as to how long or how often something occurs. Usually, always, normally. Adverbs of frequency அப்படின்றது டைம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியது. அப்படி இல்லாட்டி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது எப்போ நடக்குது அதை சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வென்சி. ஃப்ரீக்வென்சினால் நீங்கள் வந்து டைமை ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ் எப்போ ஒரு விஷயம் நடக்குமோ அது எல்லாமே வந்து அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வென்சி கடியில் வரும். அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வென்சி நீங்கள் 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒரு டைப் வந்து இன்டெஃபனைட் ஃப்ரீக்வென்சி அப்படிங்கிறது. இன்டெஃபனைட் அப்படின்னா என்னது, டெஃபனைட்னா என்னது, கிளியராக இருக்குது, இதுதான் ஃபிக்ஸ்டு, இதுதான் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அட்வர்ப் ஆஃப் டெஃபனைட் ஃப்ரீக்வென்சி. இன்னொன்று தான் வந்து இன்டெஃபினைட் ஃப்ரீக்வென்சி. இது வந்து அதோட ஆப்போசிட். இதுக்கு வந்து கிளியராக இருக்காது, கரெக்டாக சொல்ல முடியாது நம்மளால். நாம் ஏற்கனவே பார்த்தோமே மே ஆர் மே நாட் பி, பாசிபிலிட்டி தான். அதான் வந்து இன்டெஃபினைட் ஃப்ரீக்வென்சி. இன்டெஃபினைட் ஃப்ரீக்வென்சியில் உங்களுக்கு வந்து அன்கிளியராக இருக்கும், உங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, எப்படியாச்சும் குத்து மதிப்பாக சொல்கிறது தான் வந்து இந்த இன்டெஃபினைட் ஃப்ரீக்வென்சிங்கிறது. how long, how often something occurs எல்லாமே வந்து இந்த indefinite frequency தான். how long அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ நேரத்துக்கு இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேட்குறாங்க. நீங்களே அந்த இடத்துக்கு புதுசாக போயிருக்கீங்க, உங்களுக்கே தெரியாது, என்ன ஒரு 2 மணி நேரம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் குத்து மதிப்பாக சொல்கிறீங்க. அது 1.5 மணி நேரத்துலேயே முடியலாம், இல்லை 2 மணி நேரத்தை தாண்டியும் அந்த டைம் வந்து எடுக்கலாம். இது வந்து இன்டெஃபினைட் ஃப்ரீக்வென்சி அப்படின்னு சொல்கிறது. ஹவ் ஆஃபன், எப்போ இது வந்து நடக்கும், மழை வருமா இன்றைக்கி, ஒரு 2-3 நாளாக வந்துச்சு, இன்றைக்கி வரும் இல்லை வராது. இதுதான் வந்து இன்டெஃபினைட் ஃப்ரீக்வென்சி, எவ்வளோ நேரத்துக்கு இது நடக்கும் அப்படிங்கிறது. யூஷுவலி, ஆல்வேஸ், நார்மலி, இது எல்லாமே சில இன்டெஃபினைட் ஃப்ரீக்வென்சி அட்வர்ப்ஸ். யூஷுவலி அப்படின்னா எப்போவுமே நடக்கும், ஆல்வேஸ்னாலும் எப்போவுமே நடக்கும், நார்மலினா எப்போயாச்சும் அப்பப்போ நடக்கும், அந்த மாதிரி சொல்கிறது தான் இந்த நார்மலி. இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஐ கேன் நார்மலி மேக் த ஷார்ட், என்னாலையும் சாதாரணமாக இதை பண்ண முடியுமே அப்படின்னு சொல்கிறது அது. அதாவது ஐ கேன் மேக் தி ஷார்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஐ கேன் நார்மலி மேக் தி ஷார்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ கேன் மேக் தி ஷார்ட்ன்னு சொன்னிங்கன்னா என்னால் இது செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறது. இதே இது நீங்கள் ஐ கேன் நார்மலி மேக் தி ஷாப் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது வந்து ஷார்ட். இது வந்து எப்படின்னா அசால்ட்டாக சொல்கிறது, என்னால் சாதாரணமாக இதை பண்ண முடியும். அது எப்படின்னா சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர், இந்த மாதிரியெல்லாம் தான் இது. ஐ வில் ஆல்வேஸ் லவ் ஈட்டிங் ஹாட், எனக்கு எப்போவுமே சூடாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஹீ யூஸ்வலி கம்ஸ் லேட், அவன் வந்து எப்போ பாரு லேட்டாக வந்துட்டுருக்கான் இப்பப்போ அப்படின்னு. Adverb of definite frequency will be placed at the end of the sentence. அதான் இப்போ வந்து நம்ம definite frequency பற்றி பார்க்க போகிறோம். லைக் இன்டெஃபினைட்னால் நம்ம பார்த்தோம்ல, யூஸ்வலி, நார்மலி, ஆல்வேஸ், இதெல்லாம். இன்டெஃபினைட் தான் அதெல்லாம். டெஃபினைட்டுங்கிறது கரெக்டாக ஒரு டைம் ஆர் ஒரு இது சொல்கிறது தான் அது வந்து டெஃபினைட் ஃப்ரீக்வென்சி. we get paid hourly, நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, அங்கே ஒரு மணி நேரத்துக்கும் உங்களுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா we get paid hourly, ஒரு மணி நேரத்துக்கு நடுவில் எங்களுக்கு காசு தராங்க, அதான் வந்து அதோட மீனிங். the situation seems to change monthly, இந்த மாதம் என்னடானா என்கிட்ட நிறையா பணம் இருந்துச்சு, ஆனால் போன மாதம் என்கிட்ட பணமே இல்லை. அதுக்கு முந்தின மாதமும் பணம் இருந்துச்சு, ஆனால் அதுக்கு முன்னாடி என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சிச்சுவேஷன் சீம்ஸ் டு சேஞ்ச் மந்த்லி, மாதம் இது மாறுது அப்படி சொல்கிறதுக்கு தான். த நியூஸ் பேப்பர் இஸ் பாட் டெய்லி, இந்த நியூஸ் பேப்பர் கொண்டு வரான், அதான் வந்து இதோட மீனிங்.
adverb of purpose தான் நம்ம அடுத்து பார்க்க போகிற adverb. Adverb of purpose, sometimes called adverb of reason, help to describe why something happened. They can come in the form of individual words, so, since, thus, because, and also compound words like so that, in order to, etc. Adverb of purpose அப்படின்னா அது வந்து ஏன் இந்த verb நடந்துச்சுன்றதை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது. இதை வந்து நம்ம adverb of reasonன்னு சொல்லலாம். பர்பஸ் அப்படின்னா ஏன் அது நடந்துச்சுன்னு சொல்கிறது, ரீசனும் அதுதானே ஏன் அது நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு. ஸோ பர்பஸும் ரீசனும் ஒரே வேர்ட்ஸ் தான். நீங்கள் இதை adverb of purposeனும் கூப்பிட்டுக்கலாம், adverb of reasonனும் கூப்பிட்டுக்கலாம். இதுக்கு 2 பேர் இருக்குது. ஆனால் இது ரெண்டத்தோட மீனிங் ஒன்று தான். ஏன் ஒரு விஷயம் நடந்துச்சு, ஏன் அந்த verb நடந்துச்சு அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ண உதவுறது தான் இந்த adverb of purpose. இது வந்து இண்டிவிஜுவல் வேர்ட்ஸாக வரலாம், தனித்தனி வார்த்தைகளாக வரலாம். ஸோ, சின்ஸ், தஸ், பிகாஸ் இதெல்லாமே தனித்தனியான வார்த்தைகள். இல்லை அப்படின்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸாகவும் வரலாம். ஸோ தட் அப்படிங்கிறது 2 வார்த்தைகளை சேர்த்தது. இன் ஆர்டர் டு, இதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்கிறது இன் ஆர்டர் டு. இதெல்லாமே வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ அப்படின்னா இதனால தான், சின்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருந்து இப்போ வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு, தஸ் அப்படின்னா அதனால தான், பிகாஸ்னாலும் அதனால தான். ஸோ, தஸ், பிகாஸ் இது 3க்குமே வந்து மீனிங் இதனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். ஆனால் சென்டென்ஸை பொறுத்து இதுங்க மாறும். காம்பவுண்ட் வேர்ட்ஸில் வந்து ஸோ தட் அப்படின்னா இதனால தான், இதுக்கும் இதனால தான் வந்து மீனிங். இன் ஆர்டர் டு இதன் அடிப்படையில், அதான் வந்து இதோட மீனிங். இப்போ நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஐ வாஸ் சிக், தஸ் டிடன்ட் கோ டு ஒர்க் டுடே. எனக்கு ஃபீவராக இருந்துச்சு, அதனால தான் நான் இன்றைக்கி வேலைக்கு போகலை. ஐ ஸ்டார்டட் ஜாகிங் ஸோ தட் ஐ வுடன்ட் பி லேட். நான் இப்போவே வந்து ஜாகிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அப்போ தான் லேட் ஆக எனக்கு லேட் ஆகாது அப்படின்னு சொல்கிறது. தஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் வேர்ட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா ஸோ தட் வந்து காம்பவுண்ட் வேர்ட். பிகாஸ் ஐ வாஸ் லேட் ஐ ஜாக்ட் அ லிட்டில் ஃபாஸ்டர். நான் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால நான் சீக்கிரமாகவே ஜாகிங் பண்ணுறேன். சின்ஸ் இட்ஸ் யோர் பர்த்டே ஐ வில் பை யூ அ கிஃப்ட். இது உன் பர்த்டேங்கிறதுனால உனக்கு நான் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறது. நம்ம அடுத்து பார்க்க போகிற adverb வந்து adverbs of time. Adverbs of time tell us when something happens. Adverbs of time are usually placed at the end of a sentence. Adverb of time அப்படின்னா உங்களுக்கு அந்த பேர்லேயே தெரியுது, டைம் அதான் வந்து இந்த adverbs குறிக்கும் அப்படிங்கிறது. எப்போ வந்து இதை நடந்துச்சு, எப்போ இந்த verb நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த adverb of time. இந்த adverb of time வந்து நம்ம யூஷுவலாக மோஸ்ட்டாக வந்து நம்ம சென்டென்ஸோட கடைசியில் தான் இந்த adverb of time வந்து இருக்கும். எப்போவுமேன்னு சொல்ல முடியாது, பட் மோஸ்ட்டாக வந்து இது சென்டென்ஸோட எண்டில் தான் இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ வில் see you tomorrow. நான் உன்னை நாளைக்கு பார்க்குறேன். ஹார்வி forgot his lunch yesterday and again today. ஹார்வி அவனோட லஞ்சை நேற்றும் மறந்துட்டான், மறுபடியும் இன்றைக்கும் மறந்துட்டான். அதான் வந்து இதோட மீனிங். ஐ ஹாவ் டு கோ நவ். நான் இப்போவே போய் ஆகணும். வி ஃபர்ஸ்ட் மெட் ஜூலி லாஸ்ட் இயர். நாம் முதல்ல ஜூலியை போன வருஷம்தான் பார்த்தோம். டுமாரோ, எஸ்டர்டே, டுடே, நவ், லாஸ்ட் இயர் இது எல்லாமே சில adverbs of time. Some adverbs of time can also be used in the starting of the sentence. நான் சொன்னேன் இல்லையா, மோஸ்ட்டாக வந்து நம்ம adverb of time சென்டென்ஸோட கடைசியில் தான் கண்டுபிடிக்கலாம். ஆனால் சில adverbsை வந்து நம்ம ஃபஸ்ட்லேயும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். லாஸ்ட் இயர் வாஸ் த worst year of my life. போன வருஷம்தான் இந்த என்னோட வாழ்க்கையிலே நான் சந்தித்த மோசமான வருஷம் அப்படின்னு சொல்கிறது. லாஸ்ட் இயர் அப்படிங்கிறது இங்கே ஒரு adverb of time. டுமாரோ ஆர் ஃபேட் வில் பி சீல்டு. நாளைக்கு நம்மளோட தலையெழுத்து வந்து எழுதப்பட்டிருக்கு. ஃபேட் அப்படின்னா தலையெழுத்து. எஸ்டர்டே மை ட்ரபிள்ஸ் சீம்ட் ஸோ ஃபார் அவே.
நேற்று என்னோடய கஷ்டங்கள் எல்லாம் தூரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி பாருங்கள் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இதோட மீனிங். லாஸ்ட் இயர், டுமாரோ, எஸ்டர்டே, இது எல்லாமே சில அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம். இப்போ நம்ம அட்வர்ப்ஸில் 5 எக்ஸசைசஸ் பார்க்கலாம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் டு கம்ப்ளீட் ஈச் சென்டென்ஸ். இங்கே இருக்கிறது கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்க்கலாம். The driver stopped the bus financially, exactly, suddenly, now. டிரைவர் வந்து பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டான். ஃபைனான்ஷியலி அப்படிங்கிறது காசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி அப்படின்னா கரெக்டாக அப்படின்ற அர்த்தம். சடன்லினா திடீர்னு. நவ் அப்படின்னா இப்போ. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். ஆன்சர் வந்து சி. த டிரைவர் ஸ்டாப்டு த பஸ் சடன்லி. திடீர்னு அந்த டிரைவர் பஸ்ஸை நிறுத்திட்டான். அதான் வந்து இதோட மீனிங். டியூரிங் ஆட்டம் கலர்ஃபுல் லீவ்ஸ் கேன் பி சீன் ஃபாலிங் டேஷ் ஃப்ரம் ட்ரீஸ். ஆட்டம் அப்போ, ஆட்டம்ங்கிறது ஒரு சீசன். இது வந்து இலையுதிர் காலம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இந்த காலம் அப்போ ட்ரீஸில், பிளான்ஸில் இருந்தெல்லாம் வந்து இலையெல்லாம் உதிர்ந்துடும், புது இலைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ கலர்ஃபுல் லீவ்ஸ் அப்படின்னா ஆட்டம் சீசன் அப்போ நிறைய கலர்ஃபுல்லான இலைகள் எல்லாம் கீழே வந்து ட்ரீலேருந்து விழுறது தான் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும். வெரி அப்படின்னா ஹை ஃப்ரீக்குவென்சி, அதாவது நிறையா, அதான் வந்து இதோட மீனிங். ஜென்ட்லினா மெதுவாக, லவுட்லினா சத்தமாக. இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இதோட ஆன்சர் வந்து சி. டியூரிங் ஆட்டம் கலர்ஃபுல் லீவ்ஸ் கேன் பி சீன் ஃபாலிங் ஜென்ட்லி ஃப்ரம் த ட்ரீஸ். ஆட்டம் அப்போ நிறைய கலர்ஃபுல்லான லீவ்ஸ் வந்து நம்ம விழுறதை பார்க்கலாம். ஜென்ட்லி ஃப்ரம் த ட்ரீஸ் தானே, எல்லா இடத்துலையும் ட்ரீஸ்லேருந்து வருமா? இல்லை. அப்புறம் நிறையா வருமா? ஃபாலிங் வெரி ஃப்ரம் த ட்ரீஸ் வருமா? இல்லை, வராது. லவுட்லி வருமா? சத்தமாக விழுமா? இல்லை. ஜென்ட்லி அப்படின்னா மெதுவாக அது அந்த ட்ரீலேருந்து வரும். காற்றுனால மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து தரையில் வரும், மறுபடியும் தரையிலேருந்து மெதுவாக வேறு இடத்துக்கு போகும். இதான் வந்து இதோட மீனிங், ஜென்ட்லி. மை கிராண்ட் மதர் ஆல்வேஸ் ஸ்மைல் டேஷ். என்னோட பாட்டி வந்து எப்போவுமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. எப்படின்னு பார்க்கலாமா? சியர்ஃபுல்லி அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக, மற்றவங்கள அவங்களோட சிரிப்பை பார்த்தாலே மற்றவங்க பாரா நம்மளும் சிரிக்கலாமே அப்படின்னு சிரிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சேட்லி அப்படின்னா சோகமாக சிரித்தாங்களா? நெவர் அப்படின்னா எப்போவுமே சிரித்ததில்லை. எஸ்டர்டேனா நேற்று சிரித்தாங்க. இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஏ. மை கிராண்ட் மதர் ஆல்வேஸ் ஸ்மைல்டு சியர்ஃபுல்லி. என்னோட பாட்டி வந்து எப்போவுமே நல்ல சியர்ஃபுல்லாக சிரித்தாங்க. அதான் வந்து இதோட ஆன்சர். கடைசி கொஸ்டின். ஆஃப்டர் த பார்ட்டி கேக் வாஸ் ஸ்ட்ரூன் டேஷ் பிளாண்ட்லி எவ்ரிவேர் லேட்டர் கேர்ஃபுல்லி. பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கேக் வந்து ஸ்ட்ரூன் ஆயிருந்துச்சு. ஸ்ட்ரூன் அப்படிங்கிறதோட மீனிங் வந்து எல்லா இடமும் இருந்துச்சு, பரத்தி கிடந்துச்சு. அதான் வந்து ஸ்ட்ரூனோட மீனிங். பார்ட்டிக்கு அப்புறம் கேக் வந்து எல்லா இடத்துலையும் பரத்தி கிடந்துச்சு. ஸோ இதோட ஆன்சர் என்ன? பிளாண்ட்லி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமான்றது தான் அதோட மீனிங். எவ்ரிவேருங்கிறது எல்லா இடத்துலையும், லேட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் கழித்து, கேர்ஃபுல்லி அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக. இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் வந்து பார்ட்டிக்கு அப்புறம் கேக் வந்து எல்லா இடத்துலையும் செதறி கிடந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இட்ஸ் டைம் டு கோ டேஷ். இது வந்து நேரம் ஆயிடுச்சு. டு கோ போகிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. பிஃபோர் அப்படின்னா முன்னாடி, நவ் அப்படின்னா இப்போ, எஸ்டர்டேனா நேற்று, லைட்லினா கொஞ்சமாக அப்படின்றத அர்த்தம். இட்ஸ் டைம் டு கோ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு எது ஆன்சராக இருக்கும்? வாங்க பார்க்கலாம். ஆன்சர் வந்து இட்ஸ் டைம் டு கோ நவ். இப்போ கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு, அதான் வந்து இதோட மீனிங். அவ்வளோதான். நம்ம எல்லா டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கு சில எக்ஸசைசஸும் பார்த்தோம். அட்வர்ப்னால் என்னென்னு பார்த்தோம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.